போதுமா போதும். தேங்க்ஸ். சொல்லு ஷைலு. நீங்க சொன்ன மாதிரி பில்டர்ஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது 50,000 அதிகமா வச்சு கொடுத்தேன். என்னாச்சு? பணம் எக்ஸ்ட்ரா இருந்தது பிரதாப் கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. இஸ் இட்? ஆமா சிவா, பணத்தை அதிகமா வச்சு நான் அவரை டெஸ்ட் பண்ண மாதிரி பணம் அதிகமா இருக்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு அவர் என்ன டெஸ்ட் பண்ணிருக்காரு. எது எப்படியோ அவர் பணத்தை திருப்பி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் ஷைலு. இனிமே பிரதாப் திருந்திருந்த நம்ம பரிபூர்ணமா நம்பலாம் ஷைலு. உண்மைதான் சிவா. இனிமே அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் உருவாக்கி தரது என்னோட கடமை. ஏய், நம்ம கடமைன்னு சொல்லு. Wish you all the best. Thank you. Oh, come on, mention not Shiloh. Bye. Bye, take care. ஷைலஜா என்ன சொன்னாங்க? பாரோ, பிரதாப் திருந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சோம். அதுல அவர் பாஸ் ஆயிட்டாரு. அப்பா, இனிமேலாவது அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா சரி. கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. Be positive. என்னங்க? தேங்க்ஸ். என்ன இப்படி மும்முரமா பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது வீடு கட்ட போறீங்களா? இல்ல பாரு, இதுவரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காகவும் கை நீட்டாத இந்த சிவா முதல் தடவையா கை நீட்டி 2.5 கோடி ரூபாய் கடன் வாங்க போறேன். 2 கோடியா? எதுக்குங்க? ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிற லட்சியத்தை நான் நிறைவேற்ற போறேன். இந்த உலகத்துல ஏழைங்கிற வார்த்தையும் அனாதைங்கிற வார்த்தையும் இல்லாம போகணும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? அஃப்கோர்ஸ் தனிப்பட்ட ஒருத்தனால அது முடியாதுதான். ஆனா அதை போக்குறதுக்கு என்னாலான முயற்சியை செய்யறது தான் என்னோட லட்சியம். அனாதைங்கிற வார்த்தையே மனிதனோட அலட்சியத்தினால ஏற்பட்ட வார்த்தை. அந்த அலட்சியத்தை அலட்சியம் பண்ணுங்கிறதா என்னோட லட்சியம். ஏதோ பிலாசபி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல பாரோ, இது பிலாசபி இல்ல, என்னோட ஃபீலிங்ஸ். உனக்கு புரியும்படியாவே சொல்றேன். நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். அது மத்த ஹாஸ்பிட்டல் மாதிரியே எல்லா நோய்களையும் குணப்படுத்துற ஹாஸ்பிட்டலா இருக்கும். ஆனா மத்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏழுங்க பணக்காரங்க வித்தியாசமே இருக்காது. பாரோ, இன்னும் சொல்ல போனா ஏழைங்களுக்கும் சமுதாயத்தினால அலட்சியப்படுத்தப்பட்டவங்களுக்கும் இங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இதை உங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுமா? ஏன் முடியாது பாரோ? நல்ல மனசு இருந்தா கண்டிப்பா முடியும். அது மட்டும் இல்ல, ஏழைங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ட்ரஸ்டும் ஆரம்பிக்க போறேன். பியூட்டிஃபுல்ங்க. ஆனா இந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்காக ரொம்ப பாடுபட வேண்டி இருக்குமே. பாரோ, அதான் எனக்கு சப்போர்ட்டா நீ இருக்கியே, அப்புறம் என்ன? நான் ஒன்னும் உங்கள மாதிரி டாக்டர் கிடையாதே. என்னால உங்களுக்கு பெருசா என்ன உதவி செஞ்சிட முடியும்? பாரோ, இதுலதான் நீ பெரிய இன்வால்வ்மெண்டோட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்படி? இது பாரு, இந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரஸ்டையும் நடத்த டாக்டரா இருந்தா மட்டும் போராது. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை தான் முக்கியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. போங்க, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்கிட்ட என்ன பெருசா அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இருக்கு? பாரோ, நான் ஒரு டாக்டர். 24 மணி நேரமும் வீட்டை கவனிக்காம ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்குறேன். என் ஹெல்ப்பே இல்லாம இந்த வீட்டை நீ திறமையா நிர்வாகம் பண்ணிருக்க. ஆக ஒரு வீட்டை திறமையா நிர்வாகம் பண்ற ஆளால நிச்சயமா
ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீ படிச்ச படிப்புக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். சோ ஹாஸ்பிட்டலையும் ட்ரஸ்டையும் உன்னால நிர்வாகம் பண்ண முடியும். என் மேல உங்களுக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கா? பி பாசிட்டிவ் பாரு. எனக்கு உன் மேல 100% நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா சரி, உங்க நம்பிக்கையை நிறைவேற்றுறதுக்காகவாவது நான் முயற்சி பண்றேன். இதுதான் என்னோட பாரோ. இதனாலதான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல எம்டியாவும் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியாவும் அப்பாயிண்ட் பண்ண போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சஜஸ்ட் பண்ண பாரு. உன் பேர் வைக்கட்டா இல்ல வினோத் பேர் வைக்கட்டா? ஐயோ, எதுக்குங்க எங்க பேரெல்லாம் வச்சுக்கிட்டு? நீங்க எவ்வளவு ஒரு நல்ல லட்சியத்தோட ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போறீங்க. ஒரு நல்ல உன்னதமான பேரை தான் ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் வைக்கணும். என்ன பாரு சொல்ற? ஆமாங்க, நீங்க எவ்வளவு பெரிய லட்சியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை சுமந்த தாய் கண்டிப்பா புனிதமானவங்களா தான் இருப்பாங்க. நீங்க உங்க அம்மா பேரையே வச்சிருங்களேன். ஆமாங்க, உங்க அம்மா பேரை தவிர வேற யார் பேர் வச்சாலும் சரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் பொருத்தமாவே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இது மூலமாவது உங்க அம்மா பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாங்க, உங்க அம்மா பேர் என்ன? இது வரைக்கும் நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா யாரு, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்ககிட்ட இதை தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல பாரு, இல்ல. நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என்னாலதான் பதில் சொல்ல முடியல. ஆனா சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்துல நிச்சயமா எல்லாத்தையும் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தேங்க்யூ சார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு பைபிள்ல சொல்லிருக்கு. எங்க இல்லத்துல உள்ள ஏழை குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சிருக்க இந்த பெரிய உதவிக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் என்னமா பெருசா உதவி பண்ணிட்டேன்? ஏதோ எனக்கு வர வருமானத்துல கொஞ்சம் தரேன். என்னால பணம் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா தன்னலமற்ற சேவைய உங்களை மாதிரி நல்ல மனசு படைச்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அதுலயும் வாழ தகுதி இல்லாதவங்கன்னு பெத்தவங்களாலேயே புறக்கணிக்கப்பட்டவங்களை வாழ வைக்கிறதுக்காக அந்த கடவுளே உங்க ரூபத்துல வந்திருக்காருன்னு நான் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை கடவுளோட பிரதிநிதியா தான் பாக்குறேன். ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு இனி என்னால என்னென்ன உதவி எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா நான் செய்யறேன். அனாதை குழந்தைகளை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவங்க பெருக கூடாதுன்னு அன்னை தெரசா பாடுபட்டாங்க. அவங்க வழியில உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படிச்சவங்களோட உதவினால அந்த சேவையை நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்க வியாபாரம் மேலும் மேலும் பெருகும். அது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு நாங்க தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்போ நாங்க கிளம்புறோங்க. இருங்கம்மா, நீங்க ஏதோ சாப்பிட்டு தான் போகணும். இல்ல அது மணி இல்ல சார், வேண்டாம், பரவாயில்ல. இருங்கம்மா, நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். இவங்களை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடு. ஓகே சார். வரோம் சார். வாங்கம்மா.
என்ன சாப்பிட்றீங்க மேடம்? 2 காஃபி மட்டும் போதும். வேற ஏதாவது? இல்ல வேற எதுவும் வேண்டாம். ஓகே மேடம். என்ன சிவா இங்க நிறுத்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, காலையில இருந்தே ஒரே ஹெட்டேக்கா. ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் ஸ்டாப் பண்ணேன். போலாம். வா போலாம். வா ஷைலு. இப்படி உட்காரலாமா? ம். Thank you. Excuse me. சார் 2 coffees strong. புரசேவாக்கம் போய் மிஸ்டர் அடைக்கலராஜை பார்த்துட்டா இன்னைக்கு நம்ம டார்கெட் ஓவர். அப்படியே நம்ம எஸ்டிமேட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும் போல இருக்கே. Coffee. என்ன சிவா புது ஹாஸ்பிட்டலுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணீங்களே என்னாச்சு? அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ரொபோசல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும். ம். நம்ம போட்ட பட்ஜெட் படி அமௌண்ட் கலெக்ட் ஆனாதான் வேலையை ஆரம்பிக்க முடியும் சிஸ்டர். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்ல மனசுள்ளவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா இந்த மேட்டர் பாருக்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆக்சுவலி பாருவை விட இந்த விஷயத்துல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சிவா உங்க லட்சியத்தை நிறைவேற்றுறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சிஸ்டர் அந்த பிரதரையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவரை பார்க்கும்போது இதுக்கு முன்னால பார்த்த மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கூட நெருங்கி பழகுன மாதிரியே இருக்கு. அப்படின்னா நீங்க அவர்கிட்டயே போய் கேட்கலாமே. கேட்கலாம், தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? எப்படியோ என் லட்சியம் நிறைவேறினாதான் என் அர்த்தமில்லாத ஆரம்பத்துக்கு ஒரு அர்த்தமான முடிவு கிடைக்கும். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். அப்படியா? ஒன்றும் தப்பில்ல, போய் கேளுங்க. உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் போய் கேட்குறேன். பரவாயில்ல சிஸ்டர், நானே போய் கேட்டுக்கிறேன். ஓகே சார், நான் இப்பயே வந்துடுறேன். ஷியோர் சார். ஷெலு, டாக்டர் கிருஷ்ணராவ் ஃபோன் பண்ணாரு. அவர் என்கிட்ட ஏதோ பேசணுமா? நான் ஒன்று பண்ணுறேன், ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிடுறேன். நீ கார் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடு. சரியா? Okay, Shiva. ஓகே, see you at the hospital. ஓகே பை. என்ன சிஸ்டர் வேணும்? அவரு டாக்டர் சிவா அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சிவாவா? அவர் பேரு சிவசங்கர்னு இல்ல? ஆமா, அவரோட ஃபுல் நேம் சிவசங்கர். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படிச்சு ஒன்னாவே வளர்ந்தவங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். பட்டுக்கோட்டையில இருக்க ஆண்டவர் கருணை இல்லங்கிற அனாதை இல்லத்துல அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதையாத்தான் நாங்க 2 பேரும் அறிமுகமானோம். ஆனா அண்ணன் தங்கச்சியா பாசத்தோட வளர்ந்தோம். நான் என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்க உங்களை பத்தி என்கிட்ட சொல்லக்கூடாது. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன? எவ்வளவோ இருக்கு. உங்களோட அப்பா அம்மா, நீங்க எங்க படிச்சீங்க, உங்க பிறப்பு வளர்ப்பு, உங்க கல்யாணம் எல்லாத்த பத்தி என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தெரிஞ்சுக்க கூடாத அளவுக்கு என் வாழ்க்கை ஒன்றும் சிதம்பர ரகசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அளவுக்கு பகவத்கீதையும் இல்லை. ஷைலோ, என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒரு ஆக்சிடென்ட்.
கேள்விக்குறி. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியும் போது என் வாழ்க்கை பத்தி நானே உன்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சிஸ்டர், நான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, உங்க பேர் என்ன? ஷைலஜா. ஷைலஜா, டாக்டர் சிவாவை பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இதான் எங்க ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க, கண்டிப்பா சிவா பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்க என்ன பண்றீங்க? அனாதையாக்கப்பட்ட நான் அனாதைங்களுக்கு ஆதரவா ஒரு காப்பகம் வச்சு நடத்துறேன். இதுதான் எங்க காப்பகத்தோட அட்ரஸ். நாங்க எல்லாருமே சிவாவோட டேலண்ட்டையும் இன்டெலிஜென்ட்டையும் பார்த்து பிரமிச்சு போயிருக்கோம். அதுவே இப்ப நீங்க சொன்னதை கேட்கும்போது இன்னும் பிரமிப்பா இருக்கு சிஸ்டர். இப்பன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்தே சிவா படு ஸ்மார்ட். எப்பவுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட். படிப்புன்னு மட்டும் இல்ல, விளையாட்டு, டிசிப்ளின் எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் 1. இன்னைக்கு அவர் பெரிய டாக்டரா இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சிவா பத்தி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அனாதைங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற தழும்பு மாதிரி. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் நம்ம உடம்புல இருக்கிற அங்கம் மாதிரி. இதுக்கு சிவாவே ஒரு உதாரணம். எங்க காப்பகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காகவாவது சிவா ஒரு தடவை எங்க காப்பகத்துக்கு வரணும். இதை நான் சொன்னேன்னு சிவா கிட்ட சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேங்க. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சிஸ்டர் வாங்க போலாம். சரி. அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதையாத்தான் நாங்க 2 பேரும் அறிமுகமானோம். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதையாத்தான் நாங்க 2 பேரும் அறிமுகமானோம். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்